புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு களியாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 2017ஆம் ஆண்டை மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். ஆண்டை வரவேற்கும் வகையில் திருகோணமலை காளி கோயிலில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை திருகோணமலை புனித மரியாள் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. புத்தாண்டு பிறப்பை மத அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்கள் வரவேற்றனர். நீர்கொழும்பு தழுபத்தை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற நள்ளிரவு ஆராதனையில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஆதிபராசக்தி ஆலயம், களுவாஞ்சிக்குடி அற்புத பிள்ளையார் ஆலயம், கோட்டிக்கலாறு முத்துமாரியம்மன் ஆலயம் ஆகியவற்றிலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. புதுவருட பிறப்பை முன்னிட்டு மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. அம்பாறை கல்முனை திரு இருதயநாதர் ஆலயத்திலும் புதுவருட நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. வடபகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. முறிகண்டி புனித திரேசாள் ஆலயத்திலும் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. ஹட்டன் டிகோயா பகுதிகளில் உள்ள கோயில்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இதேவேளை கொழும்பு அழுத்பாவத்தை ஆனந்த ஐயப்பன் தேவஸ்தானத்தில் இன்று சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியை மனமுருக வேண்டி கார்த்திகை 1ஆம் திகதி மாலை அணிந்த ஐயப்பன் சுவாமிமார்கள் ஒரு மண்டல பூர்த்தியுடன் இன்று விரதத்தை நிறைவு செய்தனர். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் இருமுடி ஏந்தி வந்த ஐயப்ப சுவாமிமார்கள் சத்தியமான பொன்னு 18ஆம் படி ஏறி ஐயப்ப சுவாமியை தரிசித்தனர்.